வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் யாழ்ப்பாணத்தில் சுன்னாகம் சந்தையில் தான் இருக்கிறேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் பெரும் பேசு பொருளாக இருக்கிறது தேங்காய். ஏனென்றால் தேங்காயின் விலை வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த சுன்னாகம் சந்தையில் வந்து தேங்காய் வியாபாரம் என்ன மாதிரி இருக்கு, அது சார்ந்த நிலவரத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு நான் தர காத்திருக்கின்றேன். எனவே தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இந்த டிசம்பர் காலங்களில் சம்பளமையாக தேங்காய் விலை, இப்போ தொடர்ந்து தேங்காய் விலை தானே. அதனால் நாங்கள் தேங்காய் விலை கொண்டாலும் கோகோனட் பவுடர் எங்களுக்கு காலமே சமையலுக்கு அது சுகம். அந்த சம்பல் வரை அதண்டாத்தான் தேங்காய் முக்கியம். மற்ற வேலைக்காரருக்கு 8 மணிக்கு முதல் போகிறவைக்கு எங்கள் பள்ளிக்கூடம் இப்போ 7 மணி பள்ளிக்கூடம், பிள்ளைகள் 6:50 பள்ளிக்கூடம் பஸ்ஸுக்கு போகணும். அப்போ அதுங்களுக்கு எங்களுக்கு தேங்காய் பால் வேண்டாம், சுமார் இடியப்பம் சொதியும் வச்சு கொடுக்குறதுக்கு சுகம். மற்றும்படி தேங்காய் விலை ஏண்டா மரக்கறி மாதிரி. இப்போ கத்திரிக்காய் இன்னும் இப்போ எல்லாம் விலை தானே. கத்திரிக்காய் விலை மரக்கறிக்கே உருளைக்கிழங்கை விட மற்றது எல்லாமே. சில காலங்களில் தேங்காய் மட்டும்தான் விலை, சில காலங்களில் மரக்கறி விலை. சரி ஐயா, வணக்கம். ஓகே, இப்ப எங்களுடைய இந்த இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இந்த தேங்காயின் விலை வந்து அதிகரித்து போய் கொண்டிருக்கிறது. அப்ப இதன் பிரதான காரணம் என்ன? ஏற்றுமதி நடக்குது கூட. காய்க்கிறது குறைவா இருக்கு. இப்ப இந்த காலம் வந்து எவ்வளவு காலத்துக்குள்ள இப்ப இப்படி ஒரு மாற்றம் வந்தது? தாக்கம் குறைஞ்சிட்டு. விளைச்சல் குறைவால தான் இப்ப அதிகரிப்பேன். ஏற்றுமதி தாக்கமோ அதாலதான். அப்ப இனி வரும் நாட்கள்ல என்ன மாதிரி ஐயா இப்ப தேங்காய் இந்த விலை இன்னும் அதிகரிக்குமா இல்லையா? காத்தடிக்கும், சூழ காத்து வந்து பழக்கக்கூடும். எந்த கால பகுதியில இப்ப தேங்காய் மலிகிறது? சித்திரை, வைகாசி, ஆனி மட்டும் கூட விளைச்சலும் கூடும். அந்த கொஞ்சம் விலை குறைய சாத்தியக்கூறு இருக்கு. அப்ப வளமையாவே இந்த டைம் கால பகுதியில வந்து தேங்காய் விலை வந்து அதிகமா வருது. அப்ப இதுக்கு முன்னரான கால பகுதியில ஐயா இப்படியான விலை இவ்வளவு வரைக்கும் இந்த விலை போயிருக்கா? ஒரு தேங்காய் 300. ஏன்னா நாங்க முந்தைய காலத்துல எல்லாம் போகல. கிலோ. இப்ப நீங்க வந்து இங்க கிலோவுக்கு எடுக்கிறீங்களா இல்லாட்டி ஒரு காய் கணக்கு? எடுக்கிறீங்க. காலமும் இருக்கு.
பெரியதாங்க ஓ அது 300 கண்டா 1 கிலோ கிட்ட நின்றால் அது 300க்கு மேல முடியும் முடியுமோ அப்ப உங்களுக்கு கிலோவா எடுக்கிறது லாபமா இல்ல ஒற்றை தேங்காய் எடுக்கிறது லாபமா ஓ உங்களுக்கு கணக்கு லாபம் காய் கணக்கு லாபம் மரியாமலத்துல கிலோ கணக்கு கிலோவா எடுத்து கிலோவா விற்கணும் கணக்கு எடுத்து காயா விற்கும் காயா விக்கிறீங்க அப்ப இப்ப ஒவ்வொரு தேங்காய் இப்ப சைஸ பொறுத்து தான் நீங்கள் விலை நிர்ணயிக்கிறீங்களா அடுத்து அந்த ரொம்ப சின்ன சைஸ் வாங்க 150 விற்கிறோம் அந்த சின்ன குட்டி வந்து 150 அது வந்து 240 250 விற்க கட்டும் அப்படி இருக்கிறோம் பெரியதுங்க வந்து 300 280 280 கிட்ட விற்கும் இந்த தேங்காய் எல்லாம் அங்க இருந்து எடுக்கிறீங்க இப்ப யாழ் மாவட்டம் கிளிநொச்சி யாழ் மாவட்டத்துல வருது பொடிகாவம் இருக்கு சாவச்சேரி இருக்கு பெரும்பாலும் இப்ப இந்த யாழ்ப்பாணம் அளவட்டி அந்த பகுதியில இருந்து கொண்டு தரவிதான் அடிக்கக்கூடிய கிடக்கு அப்ப இங்க எங்கட யாழ் மாவட்டத்துல பெரிய லெவலிலும் தட்டுப்பாடு வரையிலன்னு சொல்றீங்களா விரையில இந்த மாதம் வந்து விசேஷம் மட்டும் இல்ல ஹரியானாக்கள் இல்ல கோயில்கள் கொடியேற்றம் இல்ல ஆனபடியால் இந்த மாதம் கொஞ்சம் போகும் 6 மாசம் கோயில் கொடிக்கிறோம் பங்குனி மாதம் பிறந்தால் கோயில் கொடியேற்றங்கள் வரைக்கல ஆட்கள் கல்யாணம் எல்லாம் அப்ப கொஞ்சம் தட்டுப்பாடு இருக்கும் இதையா இப்ப நீங்கள் அந்த காலத்துல தேங்காய் எடுத்து இப்ப விற்கக்குள்ள வந்த லாபம் கூடவா இருக்கும் இல்லைன்னு சொல்லிச்சோன்னா இப்ப நீங்க தேங்காய் எடுத்து விற்கிற லாபம் கூட அந்த காலங்கள்ல வந்து நாங்க 5,000 ரூபாய் வைப்போம் இப்ப வந்து 10 ரூபாய் வச்சது எங்களுக்கு கட்டு கொள்முதல் வாங்கி அந்த 20,000 ரூபாய் அந்த முதலுக்கு லாபம் காணாது சரி